ஃப்ரெண்ட்ஸ், நான் சரண்யா பேசுகிறேன். நான் வந்து பாப்பாவை பார்த்துட்டேன். பாப்பா இங்கே தான் இருக்கா, அவள் தூங்கிட்டுருக்கா. பாப்பா கூட தான் நான் இருக்கேன். என்னடா இவளுக்கு வேறு பொழப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. எனக்கும் தான் அப்படி தோணுது. ஏன்னா எனக்கு வந்து இப்போ வந்து ஜென்ம சனி வந்து நடந்துகிட்ருக்காமா. 7 சனி வந்து நடந்துட்டுருக்கிறனால இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் நான் அழலை. ஆனால் நான் வீடியோ போட்டுறேன். உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்ன நடக்குதோ அதை போடுறேன் இல்லையா, இதாங்க நடக்குது அப்படின்னு. ஆனால் நீங்கள் அதை கூட புரிஞ்சிக்காமல் கமெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் எனக்கு மனசு வந்து நொறுங்கி போகிறது. சில டைம்லாம் என்னதான் இது வாழ்க்கை, செத்துடலாமா அப்படின்லாம் தோணுது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் நிறைய தடவை வந்து சூசைட் அட்டன் பண்ணியிருக்கேன். எனக்கு வாழ பிடிக்கும், மறுபடியும் பண்ணணும்னு தோணுது. ஏன் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியுமா? கிட்ட இருந்து நீங்கள் பார்க்கல எதையுமே. அப்புறம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோவால் என்னை எப்படிலாம் பேச உங்களுக்கு மனசு வருது சொல்லுங்கள். என்னை பார்த்து மெண்டல் வந்துருக்கா? இங்கே எல்லாருமே நேரில் பார்க்குற எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க. எங்கள் மாமா பைத்தியக்காரிச்சி அப்படின்னு என் பிள்ளைய சொல்லுவாங்க. பைத்தியக்காரிச்சியோட பிள்ளை பைத்தியக்காரிச்சி தானே, கரெக்டாக தான் சொல்கிறாங்க. சரி, இதையுமே நான் வந்து எனக்குன்னு யாரும் இல்லைங்க. ஏதோ நான் அவங்களெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு நினச்சேன். ஆனால் சில பேர், நான் எல்லாத்தையும் குறை சொல்ல மாட்டேன். ஒரு சில பேர் நாடகங்கிறீங்க, பைத்தியக்காரிச்சிங்கிறீங்க, மெண்டலுங்கிறீங்க, டாக்டரை போய் பாருங்கிறீங்க. நான் எதுக்கு டாக்டருக்கு போகணும்னு தெரியல. ஆனால் எனக்கு இப்போ வந்து என்ன வேணும்னா, எனக்கு ஆதரவு வேணும். நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்கிற ஒரு ஆள் வேணும் எனக்கு. அப்படிங்க யாருமே வார்த்தையே வரமாட்டேங்குது எனக்கு. நான் இருக்கேன் வா அப்படின்னு சொல்லக்கூட யார்கிட்ட இருக்குது. எங்கள் அம்மா இறந்தப்போ கூட இப்படி அழுதுருப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அம்மா இல்லை. ஏதுன்னு நான் இருப்பேன் நான் தெரியல. எனக்கு என் பிள்ளைக்கு நான் என் நிலமை இப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நான் என்ன பாவம் பண்ணேன்? வெளியே போனாலே அடுத்தவட வச்சுக்கிட்டு தான் போகிறான்னு அர்த்தமா? அப்படி வச்சுருந்தா நான் எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட இப்படிலாம் கிளி வாங்கிட்டு இந்த மாதிரி மீடியாவில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன்? எனக்கே ஒன்றும் தெரியல. எனக்கு சத்தியமாக முடியல ஃப்ரெண்ட்ஸுங்க. ஆனால் இப்படிலாம் அழுது போடணும்னு நான் போடலை. இப்படிலாம் அழணும்னு நான் வீடியோ எடுக்கலை. என்னோட குறைய போய் நான் யார்கிட்ட சொல்ல? எனக்கு இருக்கிறது நீங்கள் ஒன்று தானே. நீங்களும் இப்படி பேசினா புரிஞ்சுக்காம
நான் எங்கிட்டு போவேன்? யாராச்சும் ஒருத்தர் நான் இருக்க சரண்யா, சரண்யா அப்படியே கொண்டு வா அப்படின்னு சொல்கிறவங்க யாராச்சும் எனக்கு மெசேஜ் பண்ணி, எனக்கு ஒன்றும் வேணாங்க, என் புள்ள கொஞ்சம் அவளுக்கு விவரம் தெரிகிறவரை உங்கள் வீட்டில் ஒரு இடம் எங்களுக்கு மூலையில் இருந்தால் கூட பரவாயில்ல, எங்களை பார்த்துட்டு நேரில் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் எங்களுக்கு எனக்கு சொல்லுங்கள், என்னையை பற்றி மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். இப்போ நான் தனியாக இருக்கிறனால உங்களுக்கு என்னை பற்றி தெரிய வாய்ப்பு இல்லை. நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க வீட்டில் நான் இருந்தேன், அவங்க சொல்லுவாங்கள்ல என்னையை பற்றி, அந்த அக்கா அப்படிலாம் இல்லை அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்களா? அப்படி சொல்கிறவங்க யாராச்சும் உங்கள் வீட்டில் ஒரு மூலையில் ஒரு இடம் கொஞ்ச நாளைக்கு நான் ஒரு நிரந்தரமாக தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு காசு பணம் வேணும் எதுவுமே நான் கேட்கல, சாப்பாடு கேட்டால் போதும், ஒரு ஓரமாக ஒரு இடம், பாப்பா நிம்மதியாக இருக்க போதும், கொஞ்ச நாளைக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு உங்கள் உதவியை தாங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சப்போர்ட்டை தாங்க.